ஜனநாயகன் படம் வந்து ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அது பயங்கரமான ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. சரி, அதுக்கப்புறம் வந்து அவங்க சைபர் கிரைம்ல கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 6 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்றாங்க. ஆக்சுவலி என்ன கதை போயிட்டு இருக்கு? ஆக்சுவலா இப்போ சைபர் கிரைம்ல யார் கொடுத்தாங்க? விஜயா? விஜய் தரப்பா? விஜய் கொடுக்க மாட்டார். நல்லா நோட் பண்ணீங்களா? படக்குழு கொடுத்துருக்கோம். ஆனா விஜய் கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா இவர் ஆல் செட் பண்ணி இவர் தானே ரிலீஸ் பண்ணது. ஆக்சுவலா இப்ப மாட்டினது யாரு? அவங்க என்ன சொல்லிடுறாங்க, நான் ஒரு ஃப்ரீலான்சர், நான் ஃப்ரீலான்சரா இந்த ஸ்டுடியோக்குள்ள போய் அங்க இருக்கிறத பிட்டு பிட்டா திருடி அதுக்கப்புறமா அதை படமா மாத்தி நான் ரிலீஸ் பண்ண. இதுதான் அது 2வது படிக்கிற குழந்தை கூட இதெல்லாம் நம்பாது. ஆமா, அது எப்படி ஒரு முழு படத்தை பிட்டு பிட்டா எடுத்து அதை எப்படிக்கா 3 அப்ப அவன் பிட்டு பிட்டா எடுக்கிற வரையும் அந்த இடத்துல அவ்வளவு பாதுகாப்பு இல்லாம இருந்தது. இது என்ன இதுவா? இது இந்த அப்பெல்லாம் பாப்போம்ல, இப்படி டெலிஸ்கோப்ல அப்பெல்லாம் ஒரு இது வரும், வீடு வீடு, அதாவது தெரு தெருவா எடுத்துட்டு வருவாங்க, சுத்தி சுத்தி கதை கேளு கமலஹாசன் படத்துல வரும். நம்ம 2 ரூபா கொடுத்தா இப்படி வச்சுன்னா அவன் பாட்டு ரீல் ஓட்டிட்டே இருப்பான், ஏதோ படம் வரும், பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி அதாவது இந்த போட்டு வச்சிருந்த படமா இது? எவ்வளவு பாதுகாப்பா 500 கோடி செலவு பண்ணி நீங்க பண்ணிருக்கீங்க. இது அப்படிப்பட்ட ஒரு இது இவ்வளவு ஈஸியா ஒருத்தர் வெளியே இருந்து, அது ஒரு ஃப்ரீலான்சர், அந்த ஸ்டுடியோவோட எடிட்டரா இருந்தா கூட பரவாயில்ல, அவர் பண்ணாருன்னு சொல்றா நம்புற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரீலான்சர் வந்தாரா, எடுத்தாரா, அதை ரிலீஸ் பண்ணாரா, இதை நம்ம நம்பணுமா? அதெல்லாம் இவர் யாருன்னா விஜய், இவங்க ஆளு தான். இவங்களா வச்சு இவங்களா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப எனக்கு இந்த நேரத்துல விஜயோட இந்த ஆதவர்ஜுனா ஒருத்தர் சுத்திட்டு இருந்தார் பாத்தீங்களா, அவர் தான் எங்கேயாவது இந்த படத்துல வந்து ஒருத்தர் கத்தி எடுத்து வச்சு தேடிட்டு இருப்பாங்க. அவர் வந்து ஏன்பா இந்த கத்தியை வச்சு தேடிட்டு இருக்க, இங்க ஒருத்தன் எனக்கு லாட்டரி சீட்ல இவ்வளவு அமௌண்ட் விழுகும் அப்படின்னு சொன்னா, ஆனா அதுல விழுல அப்படின்ட்டு தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து தேடிட்டு இருக்காங்க. எவன்டா அவன்? திமுக தான் காரணம், உதயநிதி தான் காரணம், எல்முருகன் வேற கூட்டு இதுல அப்படின்னு ஒருத்தர் அளந்து விட்டாரு, அவர் எங்க அப்படின்னா அவரை தேடாதீங்க, அவர் கடக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கு. என்னென்ன கதை? திமுகவின் சதி, திமுக தான் காரணம், உதயநிதிக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. எப்ப பார்த்தாலும் அது என்ன வந்து திமுக ஏன் மத்த இதுவே கண்ணுக்கு அவங்களுக்கு தெரியாது. கொடுத்த டாஸ்க் அப்படி, அதாவது மேல இடத்துல இருந்து கொடுத்த டாஸ்க் திமுக அடி. இப்ப பியூஎஸ் கோயல் என்ன சொல்றாரு, திமுகவுடைய சிறுபான்மை ஓட்டை பிரிக்கிறதுக்காக இறக்கி விடப்பட்ட ஆள் தான் விஜய் அவர்கள் அப்படின்றாங்க. அப்ப அவங்க அவங்கள தானே அடிப்பாங்க. திமுகக்கு இவர் பெரிய மாற்று, திமுக பெரிய இந்த ஊழல் கட்சி. இப்போ ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, இந்த மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் இலவசங்களை கொடுத்து இந்த நாட்டை கெடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கதை அழுது விட்டார்ல. இப்ப நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? தேர்தல் அறிக்கையில பார்த்தா என்னென்னமோ லிஸ்ட் விட்டுருக்காரு, அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவரே சொல்றாரு. நான் பண்ண முடியற மாதிரியான விஷயத்தை தான் வந்து சொல்லுவேன், பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவர் என்ன சொன்னார், அவரு சொன்னதுல கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பஞ்ச் டைலாக் பேசுவாங்க பாத்தீங்களா, திமுகவும் அதிமுகவும் மாத்தி மாத்தி இவங்க சொல்றது அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றது இவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு இவர் வந்து பேசியிருந்தார். சரி, நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு பார்த்தா அதையே அப்படியே வந்து பேசியிருக்காரு. அப்ப அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, அதிமுகவும் திமுக, ஏன்னா நீ ஏதோ புதுசா சொல்லணும்னு பார்த்தா நீ ஏன் பழைய சோறதை எடுத்துட்டு வந்து பிரியாணின்னு சொல்லிட்டு இருக்கேடா. அதாவது இந்த தமிழ் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு மறு ஒண்ணு ஒட்டி மீச ஒண்ணு என்னங்க இது அப்படின்னா, நான் ரவுடி இல்ல, மாறு வேஷத்துல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா மாறு வேஷத்துல வந்திருக்காரு. திமுக அறிக்கை, அதிமுக அறிக்கை, ஆந்திரால இருக்க சந்திரபாபு நாயுடு அறிக்கை, பாஜகவோட அறிக்கை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து குலுக்கி விட்டு ஒரு சீட்டை எடுத்து இந்தாங்க நான் ஒரு பிரச்சாரம் அப்படின்ற பேர்ல கூட அந்த, அதாவது மாறு வேஷம் எதுக்கு அப்படின்னா அந்த மறு வைக்கிற மாதிரி மீச ஓட்டுற மாதிரி கூட 1000 ரூபாய் 500 ரூபாய் அப்படின்னு சேர்த்து கொடுக்குற காசு வந்து ஆல்ரெடி ஒரு 1000 ரூபாய், இப்ப 2000 ரூபாய் வந்து திமுக அரசு இப்ப ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கு. இப்போ 2000 ரூபாய் நான் வந்து வரப்போற தேர்தலுக்கு அப்புறம் 2026 ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா நான் 2000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த பக்கம் எடப்பாடி அவர்களும் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து புதுசா கம்பு சுத்துறாரு. நான் வந்து பயங்கரமான ஆளு, இலவசங்க கொடுக்க மாட்டேன், ஊழலை ஒழிக்க போறேன், மக்கள் பணத்தை தொட மாட்டேன், நான் புதுசா செய்ய போறேன். புதுசா நீ என்ன செய்ய போனா அவங்க 2000 ரூபாய் கொடுத்தா நான் 2500 ரூபாய். அப்ப அந்த காசு எங்க இருந்து வருது அது தெரியல, அதான் அவருக்கு புரியல, இது என்னன்னே எனக்கு தெரியல. மக்கள் பணம் தானே, அதுவும் மக்கள் வரி பணத்துல இருந்து தானே எடுத்து கொடுக்குற. ஒருவேளை அதுக்கு தனியா படம் நடிச்சு அதுல வர வருமானத்துல அதுவும் கட்டுப்படி ஆகாது. மக்கள் வரி, மக்கள் பணத்தை தொட மாட்டோம்னா அவர் வந்து ஊழலே பண்ண மாட்டாராம். அப்புறம் 1.5 ஆட்சிக்கு அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி 1.5 கோடி நீ வந்து ஃபைன் கட்டுறதுக்காக கோர்ட்டு கலையிற ஆள் தானே நீ. இப்ப வரைக்கும் கட்டல அது கட்டின கன்ஃபார்ம் ஆயிடும்ல, அதனால அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட ரீசெண்டா விஜய் வந்து ஒரு விஷயத்த மறைச்சிருக்காரு. அதாவது நான் மக்களுடைய பணத்தையே தொட மாட்டேன் அப்படின்னு பேசுறேன், நான் அவ்வளவு பெரிய யோகியன் அப்படின்றாரு. ஆனா அந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணாங்க இல்லையா, இப்போ
எலெக்ஷனுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ₹1 ₹2 100 கோடியை வந்து மறைச்சிருக்காரு. என்னோட பெரம்பூர்ல வந்து 110 கோடி தான் சொத்து மதிப்புன்னு இங்க கணக்கு காமிச்சிருக்காரு. அதே திருச்சி கிழக்குல வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 கோடி பிளஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. அவர் எழுதினாதானே. அதான் நீ யாரும் ஆள வச்சே கூட எழுது, ஏதோ ₹1 ₹2 வித்தியாசம்னா பரவாயில்ல, 100 கோடி வித்தியாசம் எதுக்கு? அப்ப நீங்க எந்த அளவுக்கு அறிவாளியா இருக்கீங்க? ஏன்னா ஒரு கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டாங்களா? 2 இடத்துல ஒரே ஆள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, வயசையே கண்டுபிடிச்சு அப்ப வந்து பிரச்சனை பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எதுக்கு உன்னோட வேட்புமனு வந்து ரத்தாச்சு? ஃபர்ஸ்ட் இல்ல வயசு மாத்தி சொல்லியிருக்காரு. அதுலயும் ஒரு விஜய் வந்து ஒரு விசித்திரமான பிறவி, வருஷம் ஏற ஏற வயசு குறையும், 52ல இருந்து 51 குறைஞ்சிருச்சு. அப்பயே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்களே. ஒழுக்கமா அங்க என்ன நம்ம எழுதி கொடுத்தோம் அதே சேம் டிட்டோவை இங்க எழுதி கொடுப்போன்ற அடிப்படை அறிவில்ல. காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் பசங்க வந்து பிட் அடிப்பாங்க, பிட் அடிக்கிறத நான் என்கரேஜ் பண்ணல, ஆனா அந்த குழந்தை கூட அப்படியே பார்த்து எழுதும். இப்ப இந்த அறிக்கையில எவ்வளவு அழகா காப்பி அடிச்சு வச்சிருக்கேன், அதே நீ வந்து இந்த பிரமாண பத்திரத்துல காப்பி அடிச்சு முடிஞ்சிருக்கும். இப்ப அங்க போய் 200 கோடின்றது இங்க வந்து 100 கோடி 110 கோடி அப்படின்னு வசமா மாட்டிட்டாரு. இப்ப உடனே வருமான வரி வந்து இதுல விசாரிக்கணும் அப்படின்னு அதுக்கு என்ன பண்ணுவாங்க? இப்ப தப்பா போட்டாங்க அப்படின்றதுக்காக இப்ப அதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? இப்ப ஆக்சுவலா இப்ப வந்து எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இவங்கள. இவர் வந்து இதுக்கப்புறமா வந்து தேர்தல போய் நீ சந்திச்சு நீ ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இவர் ஒரு வேளை வின் ஆயிட்டாருன்னா அப்புறமா இந்த பிரச்சனை கையில எடுத்து அதுக்கப்புறமா அவர் வந்து விசாரிப்பாங்க. இப்ப இல்லப்பா இந்த மாதிரி நீ வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது தப்பா சொல்லியிருக்க, அதனால அதை வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஜெயிச்சா பதவியை புடுங்குவாங்க, ஜெயிக்கலன்னா அப்படியே தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க, எப்படியோ போய் நீ ஆனா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய ரீசனா வச்சு ஆக்ஷன் எடுக்கலாம் அந்த அளவுக்கு. ஆனா ரீசெண்டா உமாபதி சார் வந்து சொன்னாரு, இவர் அந்த அளவுக்குலாம் வருத்து இல்லம்மா, இது வந்து உண்மையிலே அந்த இந்த படத்துல வந்து சந்தானம் கேட்பார், சூர்யா இது கார்த்தி நடிச்சிருப்பாரு, பாபா வரும்போது 2 பேட்டரி வாங்கிட்டு வாங்க பாப்பா, காலி இது டம்மி பீஸ் பாபா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி விஜய் உண்மையிலே வருத்துதானா? விஜய் அலை அடிக்குது, மோடி அலை அடிக்கிற மாதிரி விஜய் அலை அடிக்குதுன்னு இவங்க அளந்து விட்டுட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி உண்மையிலே அலைதான் அடிக்குதா இல்ல இவர் அளந்துதான் விடுறாரா அப்படின்னு தம்பியை நடக்க விட்டு வேடிக்கை பார்ப்போம். நடுவுல இந்த பிரகாஷ் ராஜ் கூட இப்போ ஏதோ நிறைய மடம் 3 விதமான மடம் பத்தி எல்லாம் பேசியிருக்காரு. 3 விதமான மடம் இல்ல 3 விதமான போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்னது இவங்க வந்து சொல்றாங்களா 2 பேருக்கு தான் போட்டியே, ஒன்னு டிவிக்கே இன்னொன்னு டிஎம்கே. அவர் வந்து அட தற்கூரியே, முதல்ல உனக்கு அரசியலே தெரியாது, நான் பேசுற அரசியல கூட நீ பேசல. உண்மையிலே பிரகாஷ் ராஜ் அவர்கள்லாம் வந்து மோடியை வந்து நேருக்கு நேர் விமர்சனம் பொது மேடையிலே வந்து நேருக்கு நேர் விமர்சனம் பண்ணவர், கரெக்டான நேரங்கள்ல இது தப்பு அப்படின்ட்டு வந்து குரல் டைரக்டா பேசி ரொம்ப டைரக்டாவே பேசியிருக்காரு. ஓப்பனாவே மோடி அவர்களை எதிர்த்திருக்காரு. அவர் கொண்டு வந்திருக்க எதெல்லாம் வந்து மக்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய சட்டங்களுக்கெல்லாம் ஓப்பனா அவர் பேசியிருக்காரு. நான் வந்து சிஎம் ஆகணும்னு ஆசைப்படல, எம்எல்ஏ கவுன்சிலர் இது கூட நான் ஆசைப்படல, ஆனா சாதாரணமா இருக்க நானே இவ்வளவு அரசியல் பேசுறேன், நீ ஒரு சிஎம் ஆகணும்னு விரும்புற, அதுவும் தமிழ்நாடு எந்த மாதிரியான ஒரு ஃபைட் வந்து டெல்லி கூட செய்யறதுல தமிழ்நாடு மிஞ்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு மாநிலத்துக்கு முதல்வரா வரணும் அப்படின்னா நீ எந்த அளவுக்கு அரசியல் பேசணும். இந்த சூரிய வம்ச படம் வருது பாத்தீங்களா, அதுல வேணா நீங்க வந்து ஒரே நாள்ல வந்து பெரிய பணக்கார ஆகலாம், பஸ் கம்பெனி முதலாளி ஆகலாம், ஆனா நிஜத்துல ஆக முடியாது. ஆக நீ வேணா இந்த ஆன்லைன் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஒர்க் ஃப்ரம் வீட்டுல இருந்தே பிரச்சாரம் பண்றது, அந்த மாதிரி 6 மணிக்கு மேல பிரச்சாரம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் கதை விட்டுட்டு இருக்கல. அதனால உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் வீட்டுல அதாவது சிஎம், அதாவது சினிமால வேணா சிஎம் ஆகலாம், தமிழ்நாட்டுல தேர்தலில் நின்னுலாம் சிஎம் ஆக முடியாது. இதுதான் பிரேமலதாவும் சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் அவங்க இணையர் இருக்காங்களே பிரேமலதா அவர்கள், அதாவது தம்பி விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் தனித்து நின்று எனக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு நிரூபிச்சிட்டாரு. அந்த மாதிரி நிரூபிச்ச பிறகுதான் அவர் வந்து ஃபைட் வச்சாரு. நீ இன்னும் யாரு ஏது அட்ரஸே இல்லாம சுத்திட்டு இருக்க அப்படின்னும் போது திமுகவை எதிர்க்கிறிய, 75 வருஷம் பழமையான கட்சி, அவங்க கட்டமைப்பு குறைஞ்சபட்சம் 2 கோடி பேர் இருக்காங்க அந்த கட்சியில. இப்படிப்பட்ட ஒரு பெரிய கட்சியை நீ எதிர்க்கிறது முன்னாடி நீ யாருன்னு ஃபர்ஸ்ட் நிரூபிச்சுட்டு வா, அப்புறமா ஃபைட் பண்ணு. ஆனா நீ லாலிபாப்பை வாங்கி சாப்பிட்டு ஓரமா நில்ல, அதுக்குதான் நீ லாய்க்கு. நீ ஹீரோ இல்ல ஜீரோ, பாலிடிக்ஸை பொறுத்தவரை நீ ஒரு ஜீரோ அப்படின்னு வெளுத்து விட்டுருக்காங்க பிரேமலதா அவர்கள். இப்படி தொடர்ந்து அடி வாங்கிட்டு இருக்காரு, போற பக்கம்லாம் செருப்படியா இருக்கு அப்படின்ற மாதிரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தேர்தல் அறிக்கையிலேயே வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்குலாம் வந்து வேலை செய்யாதவங்களுக்கு வேலை இன்னும் கிடைக்க அவங்களுக்கு வந்து 4000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்ன ஒரு கணக்கு? அது என்ன கணக்கு அப்படின்னா, அதுல இந்த வாட்டி வந்து வயசு மென்ஷன் பண்ணல, நேத்து அறிவிக்கும் போது வயசு மென்ஷன் பண்ணல, போன வாட்டி வயசு வேற மென்ஷன் பண்ணல. 39 வயசு வரைக்கும் யாரெல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கீங்களோ அவங்களுக்கு 4000 ரூபாய் நான் ஊக்கத்தொகை கொடுக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் என்னோட கேள்வி என்னன்னா,
இப்போ வந்து நீ வேலை வெட்டிக்கு போனலாம் பரவாயில்ல, கவர்மெண்ட் தரப்புல இருந்து நமக்கு 4000 ரூபாய் வருது அப்படின்ற ஒரு எண்ணம் வரவன் இது என்கரேஜ் பண்ற மாதிரி, வேலைக்கு போனலாம் பரவாயில்ல, நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி தரேன். இது நல்ல அறிக்கையா? முதல்ல நான் கேட்கறேன். நான் வேலை வாய்ப்பு ஏற்பாடு பண்ணி தரேன், நான் வந்தேன்னா இவ்வளவு ஃபேக்டரிஸ் கொண்டு வரேன், இவ்வளோ வெளிநாட்டுகளோட ஒப்பந்தம் போட்டு இவ்வளவு கம்பெனிகளை இங்க கொண்டு வரேன், இவ்வளவு தொழில் வளர்ச்சி கொண்டு வரேன் அப்படின்னு நீ அறிக்கை கொடுத்தீங்கன்னா நீ நியாயம். நான் 39 வயசு வரை வேலைக்கு போடலாம், 4000 ரூபாய் தரேன், பிளஸ் 2 டிப்ளமோ ஐடிஐல முடிச்சுட்டு வீட்டுல இருந்தா 2500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லி, டிகிரி படிச்சவங்களுக்கு இவ்வளோ, அது கீழே படிச்சவங்களுக்கு இவ்வளோ அப்படின்ட்டு போட்டு கொடுத்துருக்காரு. 2500 ரூபாய் 4000 ரூபாய் அப்படின்னு. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கு ஆக்சுவலா. வந்து அதாவது வேலை இல்ல, சரி எதுக்கு வேலைக்கு போயிட்டா மனசு வந்து 4000 கொடுக்குறாங்க அப்படி பாக்கெட் பண்ணி வாங்கி இவர் படத்தை அந்த 4000 ரூபாய்ல 2000 ரூபாய் இவர் படத்தையே பிளாக்ல டிக்கெட் வாங்கி எப்படி ஒரு தேர்தலுக்கு அப்புறம் ஜெயிக்க போறது இல்லை, அதனால இந்த மாதிரியான இதெல்லாம் பண்றாங்க. இதை விட என்னன்னா ஒரு அறிக்கை கொடுக்கலாம், அப்படியே காப்பி பண்ணி வந்து இவர் வந்து கொடுத்துருக்காரு விஜய் அவர்கள். அப்படிதான் அதுல என்னென்ன நான் பார்த்து அதிர்ச்சி அளவு, அதாவது கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம போட்டிருக்கியப்பா அப்படின்ற மாதிரி. அதுல ஃபர்ஸ்ட் வந்து இவர் என்ன சொன்னாரு, நான் வந்து வேற அப்படின்னாரு. அந்த வேற அப்படின்னு பஞ்ச் டைலாக்ல பேசிட்டு ஃபர்ஸ்ட் பால் போட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் பால்லே வந்து அவுட் ஆயிட்டாரு, கிளீன் போல்ட். அது என்ன அப்படின்னா வெற்றி மகளிர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்லிட்டு அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, இங்க மகளிர் உரிமை திட்டம் திமுக கொடுத்துட்டு இருந்தீங்களா, அந்த 2000 ரூபாய் அதை அப்படியே 500 ரூபாய் ஏத்தி 2500 ரூபாய் தர அப்படின்னு சொன்னாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஎம்கே பார்த்து காப்பி அடிச்சிருக்காரு. அடுத்த 6 விலையில்லா கேஸ் சிலிண்டர் தர அப்படின்னு சொன்னார்ல, இதுவும் சொந்த அறிவு கிடையாது, சந்திரபாபு நாயுடு கிட்ட இருந்து காப்பி அடிச்சிருக்காரு. அவர் அங்க ஏற்கனவே அறிவிச்சது 6 சிலிண்டருக்கு வந்து ஒரு பாயிண்ட் சொந்தமா ஒரே இடத்துல இருந்து திருவினா அப்பட்டமா மாட்டிப்பாங்க, அதனால கொஞ்சம் அங்கங்க இருந்து திருவினா. இப்போ இந்த படத்துல வானம் படத்துல வந்து சொல்லுவார்ல தனுஷ், அதாவது ஒரே ஆள் கிட்ட தானே 1 லட்சம் ரூபாய் கேட்கக்கூடாது, ஒரு ஆள் கிட்ட போய் நம்ம சிம்பு சந்தானம் தான் பேசிட்டு இருப்பாங்கல்ல, தனுஷும் சிம்புவும் சந்தானமும் பேசுவாங்க. தனுஷ் அவன் தரமாட்டான், அந்த டைலாக் மாதிரிதான் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்கங்க ஒரு தேர்தல் அறிக்கை கடை வாங்கி கொடுத்துருக்காரு. 6 சிலிண்டரும் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டது. அதுக்கப்புறம் வந்து ஏழை பெண்கள், திருமணம் ஆகிற வயசுல இருக்க ஏழை பெண்கள் இருக்காங்களா, திருமணத்துக்கு வராங்களே, அவங்களுக்கு வந்து நீங்க கொண்டு போய் பத்திரிக்கை அன்னையோட பனையூர் பங்களால போய் கொடுத்தீங்கன்னா அண்ணன் ஒரு சவரமோ ஒரு பட்டுப்படையும் கொடுப்பாரு. அட்லீஸ்ட் இதுவா சொந்தமா அப்படின்னு பார்த்தா இதுவும் கிடையாது. இதெல்லாம் ஜெயலலிதா காலத்திலே வந்தது. அம்மையார் ஜெயலலிதா அப்பவே வந்து தாலிக்கு தங்கம் அப்படின்னு கல்யாணமா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு பத்திரிகை கொடுத்து நீங்க வந்து அரசுக்கு கொடுத்தீங்கன்னா அரசு வந்து உங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுக்கும் அப்படின்னு. இவர் பட்டுப்புடவையும் சேர்த்து நான் வந்து பெண்களுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பெண்களுக்கும் தரேன்னு அதிமுகவுடைய அறிக்கையை காப்பி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எனக்கு இந்த ஒரு விஷயம் புரியல, இது எதை பார்த்து அடிச்சாரு, யாரை பார்த்து காப்பி அடிச்சாரு தெரியல. 1ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் அரசு அல்லது அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுடைய அம்மாவுக்கு தாய்மாருக்கு கார்டியனுக்கு மாசம் 15,000 கொடுக்க போறேன். புரியல. ஸ்டூடெண்ட்ஸ் பேர்ல வச்சுன்னா அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அம்மா பேர்ல கொடுத்து எதுக்கு கொடுக்குற? அவர் என்னன்னா லேடிஸோடைய ஓட்டை கவர் பண்றாராமா. அண்ணன் வந்து அவங்க யோசிப்பாங்க, நம்ம பையன் வந்து ஸ்கூல்ல தான் படிக்கிறான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல, நம்ம பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறதுனால நம்மளுக்கு 5,000 அண்ணன் கொடுக்குறாரு அப்படின்ற, அதனால அண்ணனுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு நினைப்பாங்களா? இதுக்கே இல்லாத மாதிரிதான் இருக்கும். அவர் எதுல லாஜிக் வச்சிருந்திருக்காரு? இது லாஜிக், இது கேட்டிருக்காங்க, என்னென்ன லாஜிக்கே இல்லாம இருக்கு, ஏதாவது ஒரு லாஜிக் சொல்லுங்கன்னா. பிள்ளைகள் இடைநிற்றலை கம்மி பண்றதுக்காக, அதாவது நடுவுல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகாம இருக்கிறதுக்காக நான் இந்த காசு இந்த 5,000 வாங்கி அவங்க ஃபீஸ் கட்டுவாங்க அப்பா அம்மாங்க அப்படின்னு முட்டை கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபீஸ் இருக்கா? அவ்வளவுதான் எனக்கு தெரியல. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபீஸ் இல்ல, நான் அரசு உதவி பெறும் இதுங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கம்மியான ஃபீஸஸ் இருக்குல்ல. நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிடறாங்க எல்லா இதுலயுமே, அந்த அக்கௌண்ட்ல இருந்து இது ஃபீஸ் பண்ணுங்க கட்டுங்க அப்படின்றாங்க. அது மாதிரி ஒரு குழந்தைக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி பேரண்ட்ஸோட கிரியேட் பண்ணி அவங்க ஸ்டூடெண்டோட அக்கௌண்ட்ல போட வேண்டியது. இதுதான் ஏதோ சுயமா யோசிக்கிறேன்ற பேர்ல யோசிக்கல. இது நம்ம ஆராய்ச்சி பார்த்தா இதுவும் யார்கிட்ட இருந்து காப்பி அடிச்சாரு அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் வந்து சுய உதவி குழு இருக்கு பாத்தீங்களா, இதற்கு 5 லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் அப்படின்னு சொல்லி, இதுவும் அப்படியே டிஎம்கே தான். அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க 5 லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுவும் டிஎம்கே காப்பி. அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ் 25 லட்சம் வரைக்கும் நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறேன் அப்படின்னாரு. இதுவும் டிஎம்கே காப்பி. அதுவும் 10 லட்சம் வரை ஹெல்த் இன்சூரன்ஸ் டிஎம்கே ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதே தான், அந்த ஒட்டுமிசை மருதான்
கூட 5 லட்சம் ஏற்றி கொடுத்துருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடன் தள்ளுபடி, பயிர் கடன் தள்ளுபடி. இப்போ திமுக என்ன அறிவிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பயிர் கடன் இருக்கு பார்த்தீங்களா, கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய பயிர் கடனும் மொத்தமான தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் தான் இந்த பக்கமும் போக மாட்டாரு, அந்த பக்கம் போக மாட்டார், நடுவில் நிற்பார்ல. அதனால இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 5 ஏக்கர் வச்சுக்கிறவங்களுக்கு ஒட்டுமொத்தமா பயிர் கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேலே வச்சுக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி. இப்போ இதுல எப்படி போய் ஒருத்தர் வந்து அளந்து எடுத்துட்டு வந்து அந்த பத்திரத்தை எடுத்து வந்து கொடுக்கணும். ஐயா, நீங்க கொடுக்குற இந்த தள்ளுபடி கடன் பயிர் கடன் தள்ளுபடிகளுக்கு நான் பத்திரத்தை தூக்கி வந்து என் பேர்ல 5 ஏக்கர் தாங்க இருக்கு, தயவு செய்து எனக்கு தள்ளுபடி பண்ணுங்க. சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு பொழப்பா? தள்ளுபடினா எல்லாருக்கும் தள்ளுபடி பண்ணிட்டு போங்க. அது எதுக்கு நான் 5 ஏக்கர் 50 ஏக்கர் அடி வாங்க வரல எங்க அங்க? ஓ, அதனால அப்படி. இதை விட டாப் என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் ஏத்தி இறக்கி கூட குறைய வச்சு மாத்தி கீத்தி ஏதோ பேட்சப் ஒர்க் பண்ணார்ல. நீ இன்னொரு அறிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானே அசந்து போயிட்டேன். பேட்சப் ஒர்க்கே பண்ணாம அப்படியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த நெல் கொள்முதல்லாம் இருக்குல்ல, இந்த நெல் வந்து கொள்முதல் பண்றதுக்கு குவிண்டலுக்கு, நெல் குவிண்டலுக்கு 3500 ரூபாயாகவும், கரும்பு வந்து குவிண்டலுக்கு 4500 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. இது அப்படியே திமுக அறிவிச்சிருக்கு. 3500 4500 அப்படின்றது திமுக அறிவிச்சிருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, இவர் எக்ஸ்ட்ராவா ஒரு இது சேர்த்திருக்காரு. தென்னை இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய விலையை நிலை நிறுத்தப்படும். அந்த விலையை வந்து நாங்க நிலை நிறுத்துறதுக்காக நாங்க செய்வோம். ஏன்னா இதுக்கு மட்டும் நீங்க அமௌண்ட் சொல்லனா, ஏன்னா திமுக அமௌண்ட் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணிருந்தா அதே நான் ஒரு 110 சேர்த்து இந்த மொய் எழுதுவாங்க ஊர் பக்கம்லாம், 101 ரூபாய் 100 ரூபாய் எழுதக்கூடாது, 1 ரூபாய் சேர்த்து எழுது அப்படி. அந்த மாதிரி மொய் எழுதியிருக்காரு. திமுக ஓடுது, அதிமுக ஓடுது, பாஜகவை பார்த்து ஒருத்தர் வந்து, பொதுவா பாஜக தமிழ்நாட்டை பார்த்து, அதை மத்த கட்சியை பார்த்து தான் அதுவே காப்பி எடுக்கும். பாஜகவை பார்த்து நீ காப்பி அடிச்சிருக்கு. இந்த ஜல் ஜீவன் திட்டம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, தெரியல. அது வந்து என்னன்னா, வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம் அப்படின்னு அவங்க வந்து கொண்டு வரது, பைப்பு கனெக்ஷன் கொடுத்து. அது தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் இருக்கு ஆல்ரெடி. ஜல் ஜீவன் வர்றதுக்கு முன்னாடியே சின்ன குழந்தையா இருக்கும் போதே எங்க ஊர் பக்கம் எல்லாம் போனா தெரு குழா, அது வீட்டுக்கு 2 வீட்டுக்கு ஒரு குழா இருக்கும். காலையில இந்த பக்கம் ஒரு குழா, அந்த பக்கம் ஒரு குழா இருக்கும். அந்த குழாயில போய் தண்ணி பிடிச்சிட்டு நம்ம வருவோம் குடிக்கிற தண்ணி. இதெல்லாம் ஆதி காலத்திலே இருக்கு. நான் குழந்தையா இருக்கும் போது இப்ப இவர் சொல்லிட்டார், நான் வந்தேன்னா வீட்டுக்கு வீடு குடிநீர் பைப்பு கனெக்ஷன் கொடுத்து குழாவை திறந்தா தண்ணி வரும். அதுதான் ஆல்ரெடி இருக்கிறது, ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறது. அதெல்லாம் தான் வந்து விஜய் அவர்கள் கொடுப்பாரு. அவர் புதுசா எதுவுமே வந்து சொல்ல மாட்டார். இன்னொன்னு வந்து, ஆக்கிரமிச்சு இருக்க இடம் இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப நாள் ஆக்கிரமிச்சு அந்த இடத்துக்கு வந்து டாக்ஸ் எல்லாம் கட்டி கரண்ட் பில் எல்லாம் கட்டினீங்கன்னா அதுக்கு நான் பட்டா கொடுப்பேன். இது திமுகவுடைய இந்த 2021 இருந்து இந்த 2025 வரை ஆட்சி பண்ணியிருக்காங்களே, தயவு செய்து போய் கூகுள் பண்ணி பாருங்க எவ்வளவு பேருக்கு அவங்க பட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு. எனக்கு என்னன்னா புரியல, ஏற்கனவே நடக்கிற ஒரு விஷயத்த எதுக்குடா நீ வந்து நான் வந்து கொடுக்குறேன் இதை கொடுத்துட்டு இருக்காங்கடா. இது பாஜகவுடைய மாடல். ஏற்கனவே கல்வியில இந்திய அளவுல நம்ம தான் முதல் இடத்துல இருக்கோம். அவன் என்ன சொல்லுவான், புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கோ, அதை ஏத்துக்கிட்டாதான் இன்னும் சிறப்பா இருப்பீங்க. அவன் சொல்ல, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்ட மாநிலத்தை விட அதை ஏத்துக்காத தமிழ்நாடு உங்களை விட முற்போக்கா இருக்குடா, நான் ஏன்டா ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்கள ஃபெயில் ஆகி மறுபடியும் படிக்க வைக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நீ புதிய கொள்கை இதே பேட்டர்ன் தான் விஜய் பண்றது. நீ கொடுக்கறத விட 1 ரூபாய் சேர்த்து நான் கொடுக்குறேன், புதுசா கொடுக்குறேன் அப்படின்னு. இல்ல பஞ்ச் டைலாக் வர அவங்கள மாதிரி அவங்கள இவங்க காப்பி அடிக்கிறாங்க, இவங்க அவங்கள காப்பி அடிக்கிறாங்க, நம்ம வந்து 2 சேர்த்து காப்பி அடிச்சு அப்படியே கொடுக்குறோம், அவ்வளவுதான். இது காப்பி கூட இல்ல, அவங்க கிட்ட இருந்து ஒரு பேப்பர் இவங்க கிட்ட இருந்து ஒரு பேப்பர் வாங்கி அதை நூல் போட்டு கட்டி என் பேப்பர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கு இவருடைய கதை. சோ அது மட்டும் இல்லாம வேற இந்த மாதிரி நிறைய அவர் வந்து காப்பி அடிச்சு வச்சிருக்காரு. அதாவது இந்த வீடு திட்டம் இருக்கு பாத்தீங்களா, நம்மளுக்கு எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் கலைஞர் கனவு இல்ல திட்டம் எப்போத்துல இருந்தே இருக்கு. இவர் புதுசா சொல்லிட்டார், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா மீனவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம் அப்படின்னு. மீனவர்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி வீடு கட்டி கொடுத்து அதுக்கு பட்டாவும் கொடுத்து திமுக ஆல்ரெடி இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கு. இவர் அவுடேட்டா இருக்காரு. ஏன்னா வெளியே வந்தாதானே, மழை வெயில் எதுக்குமே வெளியே வரதில்ல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது. 6 மணிக்கு மேல அப்படியே மீறி வந்தா 6 மணிக்கு மேல இருக்கிறது இல்ல. இந்த கவுண்டமணி ஒரு படத்துல 1 கோடி கொடுத்தா கூட நான் வேலை செய்ய மாட்டேன் 6 மணிக்கு மேல அப்படின்னு வரல, அந்த மாதிரி. அப்புறமா வீட்டுக்கு வந்து போனப்பார் 5 ரூபாய் சேர்த்து கொடுத்தா அடைய வேலை பார்ப்பேன்டா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி கதை விஜய். 6 மணிக்கு மேல PM பதவியாவே இருந்தாலும் நான் வெளியே வர மாட்டேன் அப்படின்னு அதான் சொல்லியிருந்தாங்களா. அந்த இந்த பிரச்சாரத்துக்கு கூட பரவாயில்லைய மனுஷன் 2 நாள் தொடர்ந்து வராரு அப்படின்ட்டு அதை ஒரு நியூஸா போடுறாரு. யாரா நீங்களா, விஜய் சாதனை, விஜய் அப்படி இப்படி. நான் என்னடா பண்ணாரு நியூஸ் போய் பார்த்தா விஜய் தொடர்ந்து 2வது நாளாக பிரச்சாரம்.
அதாவது நான் என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. சாதாரணமா ஒரு மனுஷன் செய்யற விஷயத்த இவ்வளோ அந்த அளவுக்கு பெருசா கொடுத்த காசுக்கு கூவுங்கடா, ஏன்டா ஓவரா கூவுற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வடிவேல் சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் வந்து இப்போ மீடியாக்கள்லாம் வந்து கூவிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி பல இது இருக்கு. இன்னும் நம்ம உட்கார்ந்து டீட்டெயிலா படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வரும். இந்த வீடியோ பார்த்தாது இன்னைக்கு நாள் ஃபுல்லா அதே தான் பேசிட்டு இருக்கணும். அந்த மாதிரி அவர் லாஸ்டா முடிக்கும் போது வச்ச பஞ்ச் டைலாக் தான் எனக்கு வந்து இன்னுமே மனசு உறுத்திட்டே இருக்கு. என்னன்னா, இங்க பாருங்க, நீங்க வந்து என்னோட வேட்பாளருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது எனக்கு ஓட்டு போடுற மாதிரி நான் எப்படிப்பட்ட வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும், நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு ஆளை வேண்டாம் வந்திருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், உன் குடும்பத்துல இந்த மாதிரியான கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கலாம் இருக்கிறாங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதில் வேற அவர் சொல்லியிருக்காரு, நான் வேற அவர் வேற இல்ல, யாரு விஜய் வேற வேட்பாளர் வேற. அப்படி பார்த்தா ரொம்ப மோசமா ஒரு கனெக்ஷன் எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இல்ல, அது வந்து உண்மைதான். விஜய் அவர்களும் வேட்பாளர்களுக்கும் வித்தியாசம் இல்ல, ரெண்டுமே தற்குறி தான். இது தலைமை தற்குறி, அது வந்து கீழே இருக்கக்கூடிய வேட்பாளர் தற்குறி. மற்றபடி வேற ஒரு தப்பும் கிடையாது. அந்த மட்டும் தான் அவரு அந்த அறிக்கை பேசினார்ல, வெளியிட்டு பேசினதே உண்மைன்னா இது ஒண்ணுதான். நான் வேற அவங்க வேற இல்ல, ரெண்டு பேருமே தற்குறிங்க. நான் தலைமை தற்குறி, அது வந்து தொண்டர் தற்குறி. அதான் ஒரே நல்ல விஷயம். அவர் அந்த தேர்தல் அறிக்கையில் ஒத்துக்கிட்டார், உண்மையை ஒத்துக்கிட்டார். பூனை வெளியே வந்து விட்டது அப்படின்ற மாதிரி உண்மையை ஒத்துக்கிட்டார். அதுக்கு நம்ம பாராட்டலாம். இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காத்திருந்து பார்க்கலாம்.